வனாந்தரத்தினுடைய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த பாரான் வனாந்தரம் நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒரு நீரூற்றை கட்டளையிடுகிற இடம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு துறவை கட்டளையிடுகிற இடம். மனிதர்கள் தந்த உதவிகள் உங்களுக்கு குறைந்து போகலாம். மனிதர்களுடைய தந்த உதவிகள் எடுக்க எடுக்க அது குறைந்து குறைந்து போகலாம். எத்தனை கொடுத்தும் நிவர்த்தியாகாமல் இருக்கலாம். எத்தனை கொடுத்தும் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆகாரை பாரான் வனாந்தரத்தில் சந்தித்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல அவர் உங்களை சந்தித்து அவர் உங்களுக்காக ஓ ஹalleluya ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அந்த நீரூற்று நீங்கள் எடுக்க 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 நீங்கள் பயன்படுத்த அது வற்றாத நீரூற்றாய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற இடம், என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற இடம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். சோ பாரான் வனாந்தரத்தில் முதல்ல நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். ஆமென். இதற்கு பிறகு அந்த இடத்துல வேதம் சொல்லுது இஸ்மவேல் வளர்ந்தான், இஸ்மவேல் பெரியவனானான். இஸ்மவேலுடைய அந்த தாய் வந்து ஆகார் அவனுக்கு ஒரு நல்ல திருமணத்தையும் அங்க செய்து வைத்தார். ஆனா அந்த இடத்துல வந்து இஸ்மவேல் குழந்தையா வரும்போது அந்த பாரான் வனாந்தரத்துல தன்னுடைய உயிருக்கு போராடி வந்தாங்க. தனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, குடிக்கிறதற்கு தண்ணி இல்லை. தண்ணி குடிக்காம அந்த குழந்தை செத்து போகிற ஒரு நிலைமை. இந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல அந்த குழந்தையை போய் படுக்க வச்சுட்டு தூரத்துல அம்பு பாய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுறாங்க. அங்கதான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஹalleluya. இன்று வரையிலையும் அந்த துறவில தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த நீரூற்றில் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாளையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுக்காக ஒரு நீரூற்று திறக்க போகிறது. இதுவரையிலும் எடுக்க எடுக்க குறைந்து போன உங்க வாழ்க்கையில, இதுவரைக்கும் எடுக்க எடுக்க ஒன்றுமே இல்லாம விரக்தியை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில, வெறுமையை பார்த்த உங்களுடைய கை இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு